முருகா போற்றி. ஓம் சரவண பவ. நீ போகும் வழியெங்கும் உன் கூடவே நிழலாக நான் வருவேன். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. இன்று நீ துவங்கும் நற்காரியங்களை உனக்கு சாதகமாக அமையுமாறு நான் மாற்றித் தருகின்றேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் இப்போது என்னை தொடு. அதன் மூலம் என் வாக்கு உனக்கு பொய்யாகாமல் இருக்க நான் உனக்கு சத்தியம் செய்து தருவேன். முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதையும் செய்யக்கூடாது. அது சிறப்பாக இருக்காது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டாலும் நீ பொறுமையாக இரு. அதற்காக நீ வருந்தாதே. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உன்னை நோக்கி எது வந்தாலும் அது என்னை நோக்கி வருவதற்கு சமம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மன தைரியம். உன்னால் இது முடியும், உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகின்றாய். அதற்கான காலத்தையும் நீ தொட்டு விட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி மட்டுமே செல்லும் அம்பு போன்றதாக இருக்கப் போகிறது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவே தான் உன்னுடைய லட்சியமும். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன்னில் நான் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கின்றேன். உன் சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது. எப்போதும் நான் உன் கூடவே இருப்பேன். உன் நம்பிக்கை, பொறுமை, இதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வை, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறதல்லவா? அடம்பிடிக்கும் போது நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும். உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. இதற்கு மேல் உன்மேல் நான் கோபம் படவே மாட்டேன். அதை தாண்டி நான் கோபம் பட்டாலும் நிச்சயம் அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவேன். நீ நன்றாக இருப்பாய். எந்த கடல்களில் நீ சிக்கினாலும் அதை நான் உன் கைப்பிடித்து தூக்கி மேலே விடுவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே. நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். எது கேட்டாலும் அது படியே நல்லதாக நடக்கும்படி நான் மாற்றி தருகின்றேன். உன் உடன் பிறந்தவர்களால் துன்பம் வந்தாலும், உன் கூட இருப்பவர்களால் துன்பம் வந்தாலும், தூரத்தில் உள்ளவர்களால் துன்பம் வந்தாலும் எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. என் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை மட்டுமே போதும். யாரும் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு என்னுடைய சக்திகளை அதில் நான் புகுத்து விடுகிறேன். மாயை என்ற வலை உன்னை சிக்காத அளவிற்கு என்னுடைய பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நான் வைக்கின்றேன். நிச்சயம் நல்லதாகவே நடக்கும்படி எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி தருகிறேன். இன்று நீ செய்யும் காரியம், செல்லும் காரியம் என எல்லாமே சுபிட்சமாக முடியும். நல்லது நடக்க நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். சென்று வா. சொல்வது செய்வது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என் கட்டளைப்படி நீ நடந்துதான் ஆக வேண்டும். இது என் மீது சத்தியம். என் கட்டளையை நீ மீறி விடாதே. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள்ளே வந்தால் மட்டும் செய்.